நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்ல வந்து ஒன் டே ஏர்னிங்ஸ் போடுன்ட்டு. நான் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த ஊபருக்கு தனி, ஓலாவுக்கு தனி, ரெட்டாக்ஸ்க்கு தனி, ஒவ்வொரு ஆப்புக்கு தனித்தனியாக என்னால் போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆப்பில் வந்து ஒரு சில டயத்தில் ஓடும், ஒரு சில டயத்தில் ஓடாது. அதுபோக ஒரு சில இடத்துல இதுதான் அடிக்கும், இதுதான் அடிக்காது அப்படின்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் அந்த டியூ எல்லாம் கெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் தனித்தனியாக போடுறேன். இன்றைக்கி நாம் வந்து கேட்குறது ஒன் டே ஏர்னிங்ஸ் எவ்வளோ பிரதர் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்னுமே வர வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலாக நான் போடுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி, மதியம் 12 மணி வச்சுக்கோங்க. நான் ட்ரிப்பு வந்து மேக்ஸிமம் ஒரு 500 மேலே இல்லை 400 மேலே பார்த்து தான் எடுப்பேன். அதனால மேக்ஸிமம் ஒரு 12 மணின்னு வச்சுக்கோங்க. மதியம் 12 மணிலேருந்து நான் நிப்பாட்டாமல் ஓட்டுறேன். முடிஞ்ச அளவு ஒரு 500 மேலே நல்ல ட்ரிப்பை பார்த்து எடுக்கிறேன். ஸோ பார்த்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இன்கம் எடுக்கலாம், நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரிப்புக்காண்டி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஆனால் ஊபர் வந்து இப்போ நல்ல ரேட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லா பற்றிக்கும் அப்படி அடிக்கிறானா இல்லை என்ன ரீசன் இன்னும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. அதனால தான் நான் இன்னும் அதை பற்றி வீடியோ எடுத்துட்டேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். அந்த ஜீரோ கமிஷனை பற்றி நானும் கொஞ்சம் ஓட்டி பார்த்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்.